காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிதம்பரம் பேசுறார். அவர் பேசுறாரு, இது நடத்தியது பாகிஸ்தானியர்களா அல்லது பாரதத்தில் உள்ளவர்களா என்று நிரூபிக்க வேண்டும். அப்ப என்ன சொல்ல வரீங்க? பாகிஸ்தான் செய்யல, பாகிஸ்தான் ஒரு நல்ல நாடு, தேவையில்லாமல் பாரதம் போய் அவர்கள் மீது போர் தொடுத்து விட்டது, அப்பாவி தீவிரவாதிகளை கொண்டொழித்து விட்டீர்கள் என்று மறைமுகமாக பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளுக்கு காவடி தூக்கக்கூடிய கேவலமான வேலையை சிதம்பரம் செய்கிறார். இவர் யார்? இவர் மத்திய உள்துறை அமைச்சராக முன்னால் இருந்தவர். இந்த நாட்டின் பாதுகாப்பை மிகப்பெரிய அளவிற்கு காப்பாற்றுவதில் முனைப்பாக இருந்த ஒரு நபர் இப்படி பேசலாமா? எதிர்கட்சியா இருந்தாலும் இப்படி வாய் வரலாமா? பாராட்ட வேண்டும். இல்லை என்றால் குறைந்தபட்சம் அமைதி காத்திருக்கணும். ஆனா திரு அமித்ஷா அவர்கள் ஆதாரப்பூர்வமா பாகிஸ்தானுடைய சாக்லேட்டுகள் சாப்பிட்டது ஆதாரம், பாகிஸ்தானுடைய ஆயுதங்கள், பாகிஸ்தானுடைய துப்பாக்கி குண்டுகள், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி, இத்தனையும் ஆதாரம் கட்டி இவன் அத்தனை பேரும் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கிறான். ஆனால் வருத்தம் என்னவென்றால், பாகிஸ்தானை பாதுகாப்பதற்கு பாரதத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சராக, உள்துறை அமைச்சராக, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் போன்ற காங்கிரஸ்காரர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள் என்றால் இதைத்தான் நேருவும் பேசினார். அதனாலதான் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் 1971 பாரதத்தின் ராணுவ வீரர்கள் பிவேக்குன்னு சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாம கையில் எடுத்த பொழுது கூட திரும்பி அவர்களிடத்துல 15,000 சதுர பரப்பளவு உள்ள கிலோமீட்டர்களை கொடுத்த அந்த நிலையை நாம மறந்துவிட முடியாது. இந்த தேசத்தின் மண்ணை தூக்கி பாகிஸ்தானுக்கு கொடுத்ததுல நேரு எப்படி முதன்மையாக இருந்தாரோ, 1962 சீன தேசத்திற்காக 35,000 சதுர பரப்பளவு கிலோமீட்டர் இதே நேரு எப்படி போய் கொடுத்தாரோ, அந்த வரலாற்றில் தானே நீங்க காங்கிரஸ் வந்தீங்க. அதுல தானே சிதம்பரம் வந்திருக்கிறாரு. அதனாலதான் பாகிஸ்தான் செய்ததற்கு இன்றைக்கு நியாயப்படுத்துகிறார்.